இது நாசர் சார்ன்றது மூக்கு தவிர ஏன்னா மூக்க மாத்த முடியாது. ஸோ அது தவிர ஸ்டைலுன்னு ஐ திங்க் கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். நெறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்பாவோடது. நான் போய் சொன்னதில்ல. இந்த மாரி சூப்பரா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா டேவிட் பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் அப்பாகிட்ட. என்னோட ஐடி போட்டு எதுக்கோ லாகின் பண்ணி குடுத்தேன். அது என்னோட ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு சிங்க் ஆயிருச்சு அப்பா ஃபோனுக்கு. இதுல என்ன காமெடின்னா, அதுல வந்து கான்வர்சேஷனோட ஸ்கிரீன்ஷாட் இருந்திருக்கு. அது வந்து அத பார்த்து என்ன இப்படிலாம் பேசியிருக்க? யார் இந்த பொண்ணு? எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், திட்டு வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நடிகர் சங்க தலைவர் வேற. அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸியா வேற இருக்காரு. பட் இதுவரைக்கும் சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. ஐ லேர்ன் ஃப்ரம் தட். ஓ! இவரு இவ்ளோ பெரிய ஆக்டரா அந்த மாரி ஒரு ஃபீலே வராது. ஸோ ஐ திங்க் சம்திங் ரியலி குட் அபௌட் ஹிம். வீட்ல பார்க்குற பொண்ணே ஓகே எனக்கு. நான் அப்படி யாரையும் கூட்டு வரதா ஐடியால இல்ல. எம்டன் மகன் பார்த்து எனக்கே பயமா இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்லையே! இவ்ளோ டெரரா இருக்காரு அப்படின்னு. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். பட் அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல. வெரி சில். ரொம்ப நெறிய பாசம். ஸோ அம் மேபி கூட்டு வந்தா ஒண்ணும் திட்டலாம் மாட்டாரு. மாட்டியிருக்கேன் ஒரு தடவ. ஓ! ஆமா. இல்ல வெளிய போனா சேர்ந்தே சைட் அடிப்போம். அது ஒண்ணும் வாவ்! ரொம்ப கூலான டாடா இருக்காங்க. வெளிய போம்போது இந்த நீங்க சொல்ற இந்த கேர்ள் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஃபோட்டோ கேட்க வருவாங்க. அப்போ அப்பா வந்து கிண்டல் பண்ணுவாரு. "ஏன் எங்க கூடலாம் எடுக்க மாட்டீங்களா?" அந்த மாரி ஃபன்னா போகும். நம்ம அப்படி ஆக்டரா பார்த்து அப்படி ஆக்டர்ன்னு சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்து அதுதான் அந்த இது ஆக்ஷன் டூ கட்லலாம் அவர் ஆக்டர். ஸோ நிறைய கமல் சார் பத்தி நெறைய சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்களோட மொமெண்ட்ஸ் நானுமே நெறைய நேர்ல பார்த்துருக்கேன். இப்போ அன்னைக்கு இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, கதையா சொல்ல மாட்டார். நடிச்சு தான் காமிப்பாரு அவரு. ஸோ அதெல்லாம் வந்து நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ இதுவா இருக்கும். இங்கேருந்து ட்ரெயின்ல செங்கல்பட்டுக்கு போயிருவாரு அவங்க ஊருக்கு. ஸோ திருப்பி காலையில வந்து சான்ஸ் தேடிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் இருக்கும். ஸோ ஐ திங்க் எனக்கு அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாம இருந்திருக்கலாம். பட் அதுலேருந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். அவர் எப்போ கிளாஸுக்கு வராருன்றது தெரியாது. ஏன்னா ஹில் ஹேவ் ஷூட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். சர்ப்ரைஸா வருவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் போய் பேக் பெஞ்சரா இருந்திருக்கு. அது ஒரு பிரச்சனையா போயிருச்சு. அப்பாவுக்கு வந்து கார்பென்ட்ரி ரொம்ப பிடிக்கும். வாவ்! எங்க ஃபார்ம்ல வந்துட்டு அவரே சொந்தமா உட்காந்து ஒரு என்னது அந்த ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஹி பில்ட் அ ஹவுஸ். தப்புனா தப்பு தான். அது எதுவா இருந்தாலும் சரி. அது சின்னதோ பெருசோ சோ மாட்டியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. சோ அப்பா அங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கறத எங்களுக்கு சொல்லலாமே. நான் வாய் கொடுத்து நானே மாட்டிக்கிறது. Godfather. ஹே ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சுபிக்ஷா. இந்த வசந்த் டிவி காட்ஃபாதர் ஷோல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் ஷோல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஆல்ரவுண்டரா இருந்த ஒரு பர்சனாலிட்டி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மிஸ்டர் நாசர் சார். அவங்களுடைய சன் அபிஹாசன் சாரோட தான் உட்காந்துருக்கிறோம். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ சின்ன வயசுல நீங்க சன்சன் தாத்தா அப்படிங்கிற ஒரு டிராமால அப்பாவோட நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது முடியும் நீங்க அப்பாவா பார்த்துருப்பீங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பாவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ இருந்து அதுல நடிச்சிருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ? இல்ல அது ஆக்சுவலி ஸ்கூல் ஆனுவல் டே லீவுன்னு சொல்லி மலேசியா கூட்டு போனாங்க. எனக்கு இந்த படம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா கேமரா வச்சு இது பண்ணு அது பண்ணுனாங்க. அப்போ ஐ வாசன்ட் வெரி அவேர் இந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்பாவா தான் பார்த்தேன், ஆர்டிஸ்டா தான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, அதை நான் சீரியஸா எடுத்துக்கல. நான் அவ்வளோ சொல்றத மட்டும் செஞ்சுட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ அதுக்கான டிரான்சிஷன் என்னன்னா, அதை தாண்டி ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்ன்ட்டு ஒரு ஒரு முடிவை நான் எடுத்தேன் நான். ஏன்னா ஒன் திங் அது என்ன எனக்கு ரொம்ப சினிமான்றது வந்து என்ன எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அப்பாவோட சின்ன வயசுல நிறைய ஷூட்டிங் போனதா இருக்கட்டும், இல்லை டப்பிங் போனதா இருக்கட்டும், அதுல என்ன ஒரு விஷயம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, இல்லை இம்பேக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஷாட்டுக்காக ஒரு 300-400 பேர் உழைப்பாங்க ஒரு ஒரு ஷாட் வரத்துக்காக. அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சினிமாவில் ஏதாவது ஒரு ஒரு இதில் இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்
நான் டிசைட் பண்ணது. ஸோ அதுக்கான ட்ரான்சிஷன் தான் அது. ஸோ நைஸ் சார். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணுவீங்க? டு யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டைல்? இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா, இல்லை ஒரு லீட் ஆக்டர் ஒரு ஹீரோவா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையா? இல்லை, இப்போது கரண்ட்டாக நான் வந்து இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, லீடாக தான் பண்ணணும், நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்கேன். அண்ட் எப்படி சொல்கிறது, இப்போது தான் ஐ திங்க் நான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் எனக்கு இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ரோலுமே மிஷன் சாப்டர் 1லேயுமே வந்து ஃபஸ்ட்டு 2 படத்துக்கும் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கும் சரி, ஒரு கேரக்டரும் சரி. ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங் இதுலேயே நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், ஐ டோன்ட் ஹாவ் இப்படி தான் போகணும், இந்த ரூட்டில் தான் போகணுன்ட்டு எனக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங் ரைட் நவ். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியோ இல்லை அந்த மூவிக்கு ஷூட் போகிறதுக்கு முன்னாடியோ அப்பா உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் ஷேர் பண்ணியிருக்காரு, இல்லை மோட்டிவேட்டிங்காக ஏதாவது பேசியிருக்காரு? அந்த கான்வர்சேஷன், அந்த முந்தின நாள் நைட் நடந்த கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்குதா? இல்லை, அட்வைஸ் அது எல்லோரும் யூஸ்வலாக அதுதான் கேட்குறாங்க. ஏன்னா ஐ திங்க் அது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் போகிறாங்கன்ற போது ஐ திங்க் எல்லாரும் அதை கேட்குறாங்க, என்ன அட்வைஸ் பண்ணார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு. பட் அட்வைஸ்னு எதுவும் பண்ணலை. அவர் இப்போ மெயினாக சொன்னது என்னென்னா, உன்னோட பெஸ்ட்டு கொடு, அவ்வளோதான் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஸ்டடிட் ஆக்டிங், ஐ ட்ரெயின்ட் ஆக்டிங். அதனால ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ பெருசாக அட்வைஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அது என்றைக்குமே நடந்ததில்லை. இன்னி வரைக்குமே சரி, நீ இப்படி தான் பண்ணணும், இந்த இதில் தான் நீ பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் அட்வைஸோ கைடன்ஸோ கொடுத்ததில்லை. ஹி இஸ் ஆல்வேஸ் டோல்ட், நீ பண்ணுறதுல உன் பெஸ்ட்டை கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். He's been a very ஒரு broad minded அப்பா இருக்காரு. டெஃபினெட்லி. ஸோ நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் அப்பா நடிச்சதே பார்த்துருப்பீங்க கரெக்டா? அதில் உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபில்மாக இருந்தது அப்பாவுடைய ஃபிலிம்ஸில்? எனக்கு டேவிட் ரொம்ப பிடிக்கும். டேவிட் ரொம்ப அண்டர்ரேட்டட். ஐ டோன்ட் திங்க் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் டேவிடில் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்பாவோடது. நான் போய் சொன்னதில்லை, இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் டேவிட் பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் அப்பா கிட்ட, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு தெரியல, அது இட் ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் மீ. ஸோ ஐ திங்க் டேவிட் வுட் பி மை ஃபேவரட். ஸோ இம்பேக்ட்னு சொன்ன ஞாபகம் வருது, அப்பாவுடைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் எந்த ஒரு ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆர் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்குதா? கேரக்டராக கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்டைல் அது ஐ திங்க் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹீ டசன்ட் கேரி அ ஸ்டைல். அவருக்கு ஸ்டைலுன்னு ஒன்று, இது நாசர் சார்ன்றது மூக்கு தவிர என் மூக்கை மாற்ற முடியாது. ஸோ அது தவிர ஸ்டைலுன்னு ஐ திங்க் கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி ஐ வுட் வாண்ட் டு டூ. ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் இவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றது, அது ஐ திங்க் ஐ வுட் லைக் டு டூ தட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டர்னு இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்க முடியுமா? உங்கள் கேர்ள் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்க முடியுமா? கேர்ள் ஃபேன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படி எதுவும் இல்லை. பீட்சா 4ல் நான் லீடாக இப்போ பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. மீதி இதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை, வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு அப்பா அண்ட் அப்பாஸ் டைம் வித் யூ, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அப்பா எம்சிசி காலேஜில் படிக்கும்போது அங்கேருந்து ட்ராமாட்டிக் சொசைட்டிலேயே ரொம்ப ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தார். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சதும் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இந்த இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சு ஒரு ஆக்டராக ஒரு வில்லன், அண்ட் தென் லைக் ஹி ஸ்டார்டட் டு ரீச் ஹைட்ஸ். ஸோ இந்த டிரான்சிஷன், அவருடைய கெரியர் பாத்துக்கான டிரான்சிஷன் பற்றி அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏர்ஃபோர்ஸை விட ஐ திங்க் தாஜில் ஒர்க் பண்ணார், வெயிட்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அந்த கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன சொல்கிறது, இன்ஸ்பைரிங் தாண்டி இப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கான ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்கும், அதுக்கான ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது ஐ திங்க் இப்போ நான் ஆஸ் ஹிஸ் சன், அது வந்து ஓகே, ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஐ எம் ஹிஸ் சன் எல்லாமே. பட்
ம், அந்த யூ ஷுட் நாட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எங்கேருந்து வந்தோன்றத மறக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு அப்பாவோட ஜர்னில. என்னன்னா, அ எதுவுமே ஈஸியா கிடைச்சிராது லைஃப்ல. அப்படி ஈஸியா கிடைச்சிட்டன்னா, அது நிலைச்சு நிக்காது. ஸோ அதுல நான் ரொம்ப இதுவா இருந்திருக்கேன். ஸோ அந்த மாரி இன்ஸ்டன்ஸ்னா, ஐ திங்க் அவரு வெயிட்டரா வொர்க் பண்ணதுல. ஏன்னா சான்ஸ் தேடிட்டே இருக்கும்போது, தென் அகைன் ஈவினிங் ஷிஃப்ட்ல போயிட்டு ஹி ஹேஸ் டூ ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து ட்ரெயின்ல செங்கல்பட்டுக்கு போயிருவாரு, அவங்க ஊருக்கு. ஸோ திருப்பி காலையில வந்து சான்ஸ் தேடிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் இருக்கும். ஸோ ஐ திங்க் இப்போ அந்த ஸ்ட்ரகிள் அ அ எப்படி சொல்றது? மேபி எனக்கு அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாம இருந்திருக்கலாம். பட் அதுலருந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் அ வெரி ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஆமா. அவர் உங்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு ஆமா, அவருடைய ஆமா. ஜர்னில. டெஃபினெட்லி. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அப்பாவும் ஏதாவது ஒரு நல்ல மெமரி ஷேர் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா நீங்க அவுட்டிங் போயிருப்பீங்க, இல்ல நிறைய ஹாபிஸ் ஒன்றா பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு செரிஷ்ட் மெமரி எப்பவுமே வந்து காலம் ஃபுல்லா மறக்க மாட்டேன் அப்படின்னா அது எதுவா இருக்கும்? சின்ன வயசுலயா இருக்கட்டும், இல்ல ரீசெண்டா கூட. இல்ல, அந்த மாரி மொமெண்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, நான் ஆக்டிங் படிக்கும்போது அப்பா தான் ஹெச்ஓடி அங்க. ஸோ அப்போ வந்து அம் அவர் எப்போ கிளாஸுக்கு வராருன்றது தெரியாது. ஏன்னா ஹீல் ஹேவ் ஷூட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். சர்ப்ரைஸா வருவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் போய் பேக் பெஞ்சரா இருந்திருக்கேன். அதுதான் அது ஒரு பிரச்சனையா போயிருச்சு. ஸோ அவரு சொல்லாம கொள்ளாம வரும்போது, இந்த கிளாஸ்ல வந்து ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது வந்துருவாரு. அது எப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாரி வந்து அவர்ட்டயே மாட்டி திட்டுலாம் வாங்கி, ஸோ அந்த மாரி மொமெண்ட்லாம் ஐ திங்க் நெறைய பேருக்கு கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அது எனக்கு கிடைச்சது வந்துட்டு, அது எனக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டா தான் இருக்கு. ஸோ தோஸ் மொமெண்ட்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் அதுக்கப்புறம் சின்ன வயசுலயா இருக்கட்டும், இல்ல இப்பவா இருக்கட்டும், ஃபேமிலியா வெளிய போம்போதோ, இல்ல வந்து வீட்ல வந்து படங்கள் பார்த்து, படங்கள் பத்தி பேசுறது உண்டு. பட் வெளிய போம்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா, இந்த ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, வொர்க் வந்து இதுக்குள்ள வரக்கூடாது. ஸோ அந்த மாரி மொமெண்ட்ஸ் ஆர் ஐ திங்க் வெரி ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப ரேரும் கூட. ஏன்னா அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஒரு வாரத்துல ஒரு 5 படம் பண்ணுவாரு. வேற வேற ஊர்ல பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நாள் கிடைச்சா கூட அத ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ தோஸ் மொமெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. நீங்க உங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது அப்பாவே ஹெச்ஓடியா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ நீங்க ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ போகும்போது கண்டிப்பா அப்பா, நீங்க ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கே போகும்போது கூட அப்பாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுத்தி நிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா? ரொம்ப பெருமையா இருக்கும் அப்பா பத்தி யோசிக்கும் போது. ஸோ அப்போ நீங்க இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஒரு இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல நான் அப்பா மாதிரி வந்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு மொமெண்ட்? இல்ல, ஆக்சுவலி அது என்னன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு மட்டும் தான் வருவாங்களே தவிர, அதுவும் வந்துட்டு போறது சைலன்ட்டா வந்துட்டு போயிருவாங்க. எனக்கும் சரி, என் அண்ணாக்களுக்கும் சரி, வெளிய வந்து பெருசா சொல்லிக்க மாட்டோம். இந்த மாரி அப்பா வந்துட்டு ஆக்டரா இருந்துட்டோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அண்ணா வந்து காலேஜ் படிச்சு கிராஜுவேஷன் அன்னைக்கு தான் தெரியும் தட் ஹி வாஸ் சோ அண்ட் சோஸ் சன். அதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்க 3 பேருக்குமே அது இருக்கு. அது எங்க போனாலும் அந்த டேக்க கேரி பண்றதில்ல. ஸோ அதனால ம் அ அது மோஸ்ட்டா எல்லாருக்கும் தெரியாது. பட் தெரிஞ்ச அளவுக்கு அத சைலன்ட்டாவே மெயின்டெயின் பண்ணிக்கிறது. அண்ட் படிப்புன்னு வரும்போது, அதுல நான் என்ன என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அங்கேயே லாஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ நான் அப்போ வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்தது வந்து, அப்பா கிட்ட வந்து நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆவேன். சயன்ஸ் குரூப்லாம் எடுத்தேன் எதுக்குன்னு தெரியல. ஸோ அப்படி சொல்லி தான் நான் ஒரு உருட்டு உருட்டி வந்து இப்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாஹ்! பட் அப்பா மாதிரி நீங்க 3 பேருமே ஆனா லைக் ரொம்ப ஹம்பிள் அண்ட் டவுன் டு அர்த்தாவே இருக்கிறீங்க. எங்கேயும் அது ரொம்ப லைக் இது பண்ணிக்காம. தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அப்பா அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் அவருடைய ஷூட்ஸ் முடிஞ்சு வந்த உடனே அவர் வெளியே கூட்டு போவார். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க கரெக்டாக, வெளியே கூட்டு போனாலே நாங்கள் ஃபோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த குவாலிட்டி டைம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. ஸோ வெளியே கூட்டு போவாரா இந்த மாதிரிலாம்? ஆமா. பட் அதான் இப்ப ரொம்ப பிஸி அவரு. நைட் வந்தாருன்னா திருப்பி காலையிலேயே கிளம்பி போயிருவாரு. இப்போ இங்க சென்னையிலயும் ஷூட்டிங் இருக்கும், வெளியூர்லயும் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால அம் ஏதாவது ஒரு நாள் கிடைச்சாலோ, இல்ல வந்துட்டு 2 நாள் கிடைச்சிருச்சுன்னா, அந்த ஹோல் டே வில் யூட்டிலைஸ். அப்படி இல்ல இப்போ ஹைதராபாத் ஒரு 10 டேஸ் போறாரு. இங்க எல்லாரும் நாங்க ஃப்ரீயா இருக்கோம்னா, வீல் கோ டூ ஹைதராபாத். அங்க வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தேன்னா, அங்க வெளிய போறது உண்டு. ஸோ அந்த அண்ட் அது என்னன்னா, நாங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்கிறது ஒரு டாஸ்க். இப்ப நான் இருக்கணும், எங்க அண்ணா இருக்கணும்.
அப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்கணும், எங்கள் அம்மா ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆர் இஃப் அட் ஆல் வி கெட் அ லாங் பிரேக், ஒரு பெரிய பிரேக்னா வீல் கோ சம்வேர் அப்ராட். அது வந்து முன்னாடி ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப கம்மியாக, எல்லாருமே பிஸி ஆகிட்டதுனால. ஸோ எல்லாருமே இதுவாக இருக்குது. ஸோ ஸோ அப்பா பற்றி நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது ஹீ இஸ் லைக் அ வெரி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ரொம்ப ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலே ஹவு டிட் ஹீ பேலன்ஸ் ஹிஸ் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்? பிகாஸ் ஒரு அப்பாவா ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருக்கிறாரு அண்ட் அதே நேரத்தில் ஆக்டிங், ப்ரொடியூசிங், டைரக்டிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இதெல்லாமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு? அது அந்த மேஜிக் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். அது தட் சம்திங் தட் ஐ ஆல்சோ ஆஸ்பயர் டு டூ. அது டு ஃபைண்ட் த பேலன்ஸ். அது நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஸ்டார்ட்லேருந்தே இருக்கிறது என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்னை கன்சியூம் பண்ணிடக்கூடாதுன்றது ஒன்று. என்னென்னா ஐ சீட், அது தப்பாக எடுத்துக்கலாம் பட் தெரியல, பட் ஐ சீட் ஆஸ் அ 9 to 5 ஜாப். 9 to 5 ஜாப், என் வேலை இதுதான், அதில் நான் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான். அதை தாண்டி ஐ ஹாவ் மை ஓன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி டைமாக இருக்கட்டும், அது எல்லாமே அது மேபி ஐ திங்க் ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஃபாதர். என்னென்னா இப்போது ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி இல்லாமல், அந்த சப்போர்ட் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இத்தனை வருஷம் அப்பா உழைச்சதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் ஐ திங்க் ஹி ஹேஸ் தட் பேலன்ஸ் டு கோ அரவுண்ட். ஏன்னா இப்போது நடிகர் சங்க தலைவர் வேறு, அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸியாக வேறு இருக்கார். பட் இது வரைக்கும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஐ லேர்ன் ஃப்ரம் தட். So yeah, that's really great. As I mentioned firstly, he's an all rounder, so அவர் எல்லாத்தையுமே அழகாவே பேலன்ஸ் பண்ணுவாரு. ஸோ அப்பாக்கு சினிமா இது தவிர்த்து வேற ஏதாவது ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்ல கண்டிப்பா. ஸோ அது என்ன? அப்பாவுக்கு வந்து கார்பென்ட்ரி ரொம்ப பிடிக்கும். கார்பென்ட்ரி பிடிக்கும். அப்புறம் ஹீ இஸ் ரியலி இன்டு ஆர்கிடெக்சர். அதெல்லாம் எங்கள் ஃபார்மில் வந்துட்டு அவரே சொந்தமாக உட்காந்து ஒரு என்னது அந்த ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஹீ பில்ட் அ ஹவுஸ், ஒரு வீடு கட்டினார். ஸோ அந்த இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் எங்கள் அப்பா. ஸோ கார்டனிங்காக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் கார்டன் எல்லாமே அப்பா தான் பார்த்துப்பார். ஸோ ஐ திங்க் சினிமா தாண்டினா ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். அது ஒரு சரியான விஷயம். அது இது நான் ஆக்சுவலி கெஸ் பண்ணேன். நம்ம ஆஃபீஸ் உள்ள வந்தோடனே அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக் என்வாயரன்மெண்ட்டாக இருந்தது, அந்த வைபே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை பார்க்கும் போதே நான் கைண்ட் ஆஃப் லைட்டாக கெஸ் பண்ணேன். ஸோ அதான் அதுக்கு ரொம்ப அந்த ஆன்டிக்ஸாக இருக்கட்டும், ஆன்டிக்ஸ் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணுவார். வீடுமே அப்படி தான், ஃபுல் ஆன்டிக் பீஸஸாக இருக்கும். எல்லாம் 100 years old 200 years oldன்னு சொல்லுவார். ஸோ ஒன்று அழகை தாண்டி அதை எப்படி அது ஒரு ஆப்ஜெக்டாக அழகாக இருக்கிறத தாண்டி அதை எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் தட் ஹி இஸ் ரியலி குட் அட் இட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரியல் வர்சஸ் ரீல் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்க்கு போக போகிறோம். ஸோ அப்பா நடித்த ஃபிலிம்ஸ் அவருடைய கேரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லுவேன். ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கேரக்டரோட அவர் ரிலேட் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, மகனில் பாசமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா. ஸோ ஹவு ஃபார் திஸ் இஸ் ட்ரூ? ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, வெரி சில், ரொம்ப நிறைய பாசம். ஸோ M10 மகன் பார்த்து எனக்கே பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தது இல்லையே, இவ்வளோ டெரராக இருக்காரு அப்படின்னு. அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். பட் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டெலாம் இல்லை. ஐ மீன் தப்பு பண்ணால் கேள்வி கேட்பாரு, அது எல்லா அப்பாக்களும் பண்ணுவாங்க. பட் M10 மகன் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. அண்ட் ஒரு லக்கி இது என்னென்னா, எனக்கு ஈரல் பிடிக்கும். ஸோ நான் அப்படி ஒன்றும் அடி வாங்கினது இல்லை நான். ஸோ நான் தப்பிச்சிட்டேன். நைஸ். அப்போ ஜீன்ஸ் படத்தில் வேற அப்பா மாதிரி ரொம்ப ஒரு சில் அண்ட் கூல். ஆமாம் அப்படி சொல்லலாம். அப்போ பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டு தன்னுடைய பையன் வந்துட்டு தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் வந்துட்டு அரசராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது நீங்களோ உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க கசின்ஸா இருக்கட்டும் வாழுத்தனம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களை கண்டிப்பாரா இல்ல எப்படி உங்களை வந்துட்டு என்ன சொல்றது தனியா டிஃபெண்ட் பண்ணுவாரு? உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தப்புனா தப்பு தான், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சின்னதோ பெருசோ. அது ஏன்னா ஐ திங்க் அப்போவே ரெக்டிஃபை பண்ணுறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் அந்த விஷயத்தில்
கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப டிஃபெண்டிங்காக அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹேஸ் மேட் மீ வாட் ஐ ஆம் ரைட் நோ. ஸோ ஐ திங்க் ஆமாம், பாகுபலி அப்போ மாதிரிலாம் இல்லை. இப்போ சைவம் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனா, குடும்பத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரும் ஒரு ஒண்ணு கூடணும், அது ஒரு நல்ல விசேஷம் வரும்போது கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ எனக்கே தோணுது நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அப்பா அந்த மாதிரி ஒரு இதுதான் அப்படின்னு. ஸோ அதுல நீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? வேர் லைக் எல்லாருமே உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்பா அங்க லைக் அங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்த்து அங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பத்தி. இல்லை, ஐ திங்க் அது எப்படின்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோ ரோல்ஸ் பண்ணுறாரு, அது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால அது அந்த கேரக்டராகவே நம்ம நம்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர்னு வரும்போது இல்லை அந்த மாதிரி வரும்போது அந்த சினிமாவோ அந்த இதுவோ நம்ம யோசிக்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஆர் ஈவன் லைக் அந்த சினிமா பேக்ரவுண்ட் அந்த எதுவுமே இருக்காது. நார்மல் ஒரு எப்படி சராசரி ஒரு அப்பா இருப்பாங்களோ இல்லை பக்கத்து வீட்டில் எப்படி அப்பாக்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐ திங்க் ஐ கேன் சே தட் லைக் வெரி வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். அண்ட் அது வந்து தனியாகவே தெரியாது, ஓ இவர் இவ்வளோ பெரிய ஆக்டராக அந்த மாதிரி ஒரு ஃபீலே வராது. ஸோ ஐ திங்க் சம்திங் ரியலி குட் அபவுட் ஹிம். நிறைய ஆனால் அவர் எப்படி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி இந்த விதமாகவும் சரி நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவர்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பை நேச்சர் பார்த்தாலே தெரியும். இப்போ விஸ்வாசம் படம் எடுத்துக்கலாம். ஸோ விஸ்வாசம் படத்துல அஜித் சார் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு தமன்னாக்கு அஜித் சாரே வந்துட்டு லைக் கட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்துட்டு யோசிப்பாரு? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இல்லை நான் ஓகே தான். இல்லை நான் இது வரைக்கும் அப்படி யாரும் கூட்டு வந்ததில்லை. இனிமே கூட்டு வரதா இருந்ததுன்னா வச்சுப்போமே. இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணு ஓகே எனக்கு, நான் அப்படி யாரும் கூட்டு வரதா ஐடியாவில் இல்லை. இல்லை அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் திங் இஸ் ஆல்வேஸ் டோல்டு என்னன்னா, ஐ மீன் we are too young. ரெண்டாவது விஷயம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கணுன்றது ஒரு விஷயம். ஸோ எது பண்ணாலுமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுல ஒரு இதுவாக இருப்பார். ஸோ அதனால் மேபி கூட்டு வந்தால் ஒன்றும் திட்டலாம் மாட்டார். மாட்டியிருக்கேன் ஒரு தடவை. ஆமாம் அது. ஸோ ஐ மீன் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மாட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அப்பா அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறத எங்களுக்கு சொல்லலாமே. நான் வாய் கொடுத்து நானே மாட்டிக்கிறது. அது ஒன்றும் இல்லை. அது என்னாச்சு, இந்த அப்பா புது ஃபோன் வாங்கியிருந்தார். ஸோ அந்த ஆப்பிளில் வந்து இந்த iCloud அதெல்லாம் இருக்கிறதுனால என்னோட ஐடி போட்டு எதுக்கோ லாகின் பண்ணி கொடுத்தேன். அது என்னோட ஃபோட்டோஸ்லாம் அதுக்கு சிங்க் ஆயிடுச்சு அப்பா ஃபோனுக்கு. இதில் என்ன காமெடினா அதில் வந்து கான்வர்சேஷனோட ஸ்க்ரீன்ஷாட் இருந்திருக்கு. அது வந்து அதை பார்த்து என்ன இப்படிலாம் பேசியிருக்க, யார் இந்த பொண்ணை எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், திட்டு வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அந்த நேரத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, கேட்டார், நல்லா கேட்டார், வந்துட்டேன். இப்போ அதில் ட்விஸ்ட் என்னென்னா அந்த கான்வர்சேஷன் வந்து வேறு யாரோ எனக்கு அனுப்பிச்சது, அது என் கான்வர்சேஷனே கிடையாது. ஸோ அதனால் அப்போ திட்டு வாங்கும்போது என்ன சொல்கிறது, அது எப்படி புரிய வைக்கிறது ஒன்றுமே தெரியல. அதனால் திட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ தெரியுதா ஏன் நான் யாரும் வீட்டுக்கு கொண்டாடுறோம். அதனால் வீட்டில் பார்க்குற பொண்ணே போதுன்ட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்பா கிட்ட மாற்றிருக்கீங்க. இது நீங்கள் அப்பா கிட்ட அதுக்கப்புறம் சொன்னீங்களா, இல்லை இந்த ஷோ மூலமாக தான் அப்பா பார்க்க போகிறாரா? இந்த பற்றி இல்லை நான் அதுக்கப்புறம் சொன்னேன். நான் அது எங்கேயோ டின்னர் போயிருக்கும் போது சொன்னேன். நான் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு திட்டினீங்களே, இதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படி திட்டினாரா நானும் கேட்குறாரு அவர். நான் எங்கே போய் மூஞ்சி வைக்கிறது. ஸோ இதுதான் அதான பேக் ஸ்டோரி. அவரே சுல்லா அதை பற்றி கேஷுவலாக இது பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேட்க போகிறது என்ன அப்படின்னா, மகளிர் மட்டும்ல ஊர்வஷி மேம் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்பா சைட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். இப்போ அதையே நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஆன புதுசில் வெளியே போகும்போது அப்பாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பாங்க, அப்ரோச்சும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி அம்மா எனக்கு அவங்க கிட்ட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவும் ஷேர் பண்ணதில்லை இது வரைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ நான் சைட் அடிச்சிருக்கேன். இல்லை பார்த்துருப்பேன். நீங்க அப்பாவுடைய ஃபேன்ஸ், அப்பா அந்த மாதிரி சொல்லி இல்லை, வெளியே போனால் சேர்ந்தே சைட் அடிப்போம். அது ஒன்றும் கூலான டாடா இருக்காங்க. இல்லை அந்த மாதிரி இல்லை.
என்ன ஆகும்னா, இப்போ வெளிய போம்போது, இந்த நீங்க சொல்ற இந்த கேர்ள் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஃபோட்டோ கேட்க வருவாங்க. அப்போ ஃபோட்டோ கேட்க வரும்போது, நான் ஃபோட்டோ எடுத்துட்டு விட்டுருவேன் நானு. அப்போ அப்பா வந்து கிண்டல் பண்ணுவாரு. "ஏன் எங்க கூடலாம் எடுக்க மாட்டீங்களா?" அந்த மாரி ஃபன்னா போகும். ஸோ தேவர் மகன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாதி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிருப்பாரு. பட் ரியல் லைஃப்ல நம்மளுக்கே தெரியும் நாசர் சார் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க சொல்லவே வேணாம் அப்படின்னு. ஸோ நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல அவர் எந்த அளவுக்கு டவுன் டு அர்த் ஹம்பிள் அப்படின்னு. ஸோ நீங்க வந்துட்டு டெய்லி இதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிற போது ஒரு ஃபேன் என்கவுண்டர் ஒரு விட்னஸ் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? அவர் எந்த அளவுக்கு சோஷியலா வந்துட்டு பழகக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத. என்னன்னா, அது இப்போ இப்போ ஏதாவது ஒரு கூட்டமோ, இல்ல மக்களோ இருக்கும்போது, அது மக்களோட மக்களா கலந்துருவாரு அவரு. ஸோ அப்படின்னு வரும்போது இஸ் லைக் அதுதான் நம்ம சொன்ன மாரி வெரி டவுன் டூ எர்த். அது லெட் இட் பி லைக் சோஷியல் வெல்ஃபேரா இல்லை எதுவாக இருந்தாலுமே அதுக்கு ஃபஸ்ட்டு முன் வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் என்றைக்குமே ஃபஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஹி டசன்ட் டிஃப்ரென்ஷியேட் இது அதுன்னு எதுவும் பார்க்குறதில்ல. ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ ஐ திங்க் அகெயின் another லேர்னிங் லெசன் ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் இஸ் நம்ம அப்படி ஆக்டராக பார்த்து அப்படி ஆக்டர்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் வந்து அதுதான் அந்த இது ஆக்ஷன் டு கட்டில் தான் அவர் ஆக்டர். ஸோ உண்மையிலே சொல்ல போனோம்னா அந்த ஒரு ஹம்பிள்னஸ் அண்ட் அந்த ஹியூமனிட்டி அந்த மனிதாபின் நேம்காக தான் உங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஹீஸ் ரீச்ட் கிரேட் ஹைட்ஸ். அண்ட் நடிகர் சங்கம் தலைவராக இருக்காருன்னா கூட அதுதான் அந்த ரீசன். அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை அழகாக வந்துட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு காரணம் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டேட் வித் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்க்கு போக போகிறோம். ஸோ அப்பா வந்து 550 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 340 ஃபிலிம்ஸ் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் 140 ஃபிலிம்ஸ் மட்டுமே தெலுங்குல பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சிம்பு சார் இவங்க எல்லாரோடையுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் காரில் போகும்போதோ இல்லை நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அப்பாவும் நீங்களும் சேர்ந்து வந்துட்டு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாவுக்கு அவங்களோட எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறாரா? இல்லை ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் லைக் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் நிறைய கமல் சார் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்களோட மொமெண்ட்ஸ் நானுமே நிறைய நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் சந்திரமுகி ஷூட்டிங் அப்போது ரஜினி சாரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், அது அப்போது சின்ன வயசில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா டிவிலையும் பார்க்குறோம், சினிமாலையும் பார்க்குறோம், நேர்லேயும் அவங்க தான் நிற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போது அதோட புரிதல் வரும்போது, இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் அவ்வளோ கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ நிறைய இருந்திருக்கு. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு இந்தியன் 2க்கான டப்பிங்க்கு கமல் சார் வந்திருந்தார். அதே நேரத்தில் அப்பாவும் நானும் அங்கே இருந்திருந்தோம். ஸோ அப்போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு சிவாஜி சார் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அப்போது அந்த டைமில் நடந்த கதையை வந்து லைவாக அப்படியே எனாக்ட் பண்ணி காமிப்பாங்க. அப்படியே கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து அது பயங்கர எப்படி சொல்கிறது, அது யூ காண்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். அது இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இது பேசினாங்கன்னு சொல்கிறத தாண்டி அது அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்துட்டு அது சரியான மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கமல் சார் பற்றி பேசணுன்னா, அவர் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இப்போ அங்கே இப்போ அன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கதையாக சொல்ல மாட்டார், நடித்து தான் காமிப்பார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு 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 சம்திங் எல்ஸ் அதெல்லாம். பிகாஸ் ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் ரெண்டு பேருமே அதுல நடிச்சு லைவா பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா யூஆர் ரியலி பிளெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க கரெக்டா கமல் சார் இவங்களோட எல்லாம் இது பண்ணிருக்காங்கன்னு. அதுல எந்த ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்றது அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னாவோ இல்ல ஈஸி கோயிங்காவோ இருந்தது? ஐ திங்க் மோஸ்ட் ஈஸின்றதை தாண்டி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வுட் பி கமல் சார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த கிராஃப்டில் வந்துட்டு அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அண்டு ஸோ அப்படி இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இது ரெண்டு பேர்கிட்டையும் நான் நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்நாள் வரைக்குமே வந்து இன்னும் கூட கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஐ திங்க் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது நம்ம ஒரு மேஜிக் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ
ஐ திங்க் அதான் ஈஸி டு கோ கம்ஃபர்டபுள்னா ஐ வுட் சே கமல் சார் தான். கமல் சாரும் அப்பாவோட காம்பினேஷன். ஆமா, ஏன்னா ஐ திங்க் நீங்க சொன்ன ஒரு ஃபேக்ட் இருக்குதுல, இன்னும் வரைக்குமே அவங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க and they keep implementing and that is the reason they are really great stars right now. ஏன்னா அது another moment I would like to share. இது வந்து அப்பா இல்லை கமல் சார். இது என்னன்னா கடாரம் கொண்டான் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் ஒன்று நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் அக்ஷரா ஹாசன் அப்போ இது பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கமல் சார் ஆஃபீஸில் நடக்குது. திடீர்னு கதவை திறந்தா கமல் சார் வராருல்ல. ஐயோ அது அவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறதுன்னு மே ஐ ஜாயின் அப்படின்னு கேட்டேன். சரி வாங்க சார் உட்காருங்க அப்படின்னா, இல்லை நானும் போய் நடிக்கிறேன் அப்படின்னு. அது செம்ம ஒரு இதுவாக இருந்துச்சு. என்னன்னா அவர் ஜாலியாக வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்போ நார்மல் ஒரு ஒர்க் ஷாப் தான் அது. அது இல்லை நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவரும் நானும் சேர்ந்து ஒரு ஆக்ட் ஒன்று ப்ளே பண்ணோம். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டியும் அவ்வளோ இதுக்கப்புறமும் அந்த கற்றுக்கணுன்னு ஒரு இது இருக்குல்ல அவங்களுக்கு. ஸோ அது அந்த ஃபயர் அது வந்து ஒரு சரியான இது. அப்பாவுக்குமே சரி இப்போ இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே அந்த லேர்னிங்க்கான ஒரு இது இருக்குல்ல, சம்திங் டு நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பாக்கு யாருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும்? பிகாஸ் என்னுடைய அசம்ஷன் பிரகாரம் ஓகே கமல் சாருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறது. அதை தாண்டி வேற எந்த கோ ஸ்டார்ஸோடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? கோ ஸ்டார்ஸ்னா இஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் எவ்ரிபடிஸ் ஒர்க். அது ஒரு விஷயம். இப்போ வரைக்குமே லைக் ஓப்பனாக சொல்லணும்னா இல்லை ஃபேவரெட்ஸோ அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியோ இல்லை அந்த மாதிரி இது இல்லை. ஒன் திங் தட் ஹி ஆல்வேஸ் சேஸ் இஸ் எல்லாரோட ஒர்க்குமே அப்ரிஷியேட் பண்ணுவார். லெட் இட் பி லைக் சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டுமே. ரீசெண்டாக நானும் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, இப்போது மிஷன் படம் பார்த்துட்டு தான் அதில் இட்ஸ் ஐ வெரி யங் டீம் எல்லாருமே புதுசாக பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது வந்து அப்பா பார்த்துட்டு உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்றாரு. ஸோ அப்போது அப்படின்னு இருக்கும்போது இஸ் ஐ திங்க் இந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பிடிக்கும், இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் பிடிக்குன்றதை தாண்டி he is very appreciative of everybody's work. So that is what I would like to say. Definitely. So எந்த செலிபிரிட்டி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்பா பார்க்கறதுக்கோ இல்லை உங்களை பார்க்கறதுக்கோ? என்ன பார்க்கறதுக்கு யாருங்க பெருசா அப்படி யாரும் இல்லை. மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா ஐ வுட் சே விஜய் சார் வந்திருக்காரு, தளபதி விஜய் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஸோ ஆக்சுவலி மெர்சலோடைய ஆடியோ லான்ச்ல கூட நாங்கள் வந்துட்டு அப்பாவை பார்த்தோம். ஸோ விஜய் சாருக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த பியூட்டிஃபுல் உறவை பற்றி நீங்கள் எங்களுக்கு பேச முடியுமா? விஜய் நான் வந்து அப்பாவுக்கு இன்னொரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பாண்ட் தட் தே ஷேர். அண்ட் அனதர் திங் எங்கள் அண்ணா வந்து விஜய் சாரோட பெரிய ஃபேன். ஸோ அது ஒரு கனெக்ஷன். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் நான் வந்து மெர்சல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு பாண்டிங். ஸோ அது பிகேம் லைக் ஒரு ஃபேமிலி இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அண்ட் வெரி எமோஷனலி இஸ் கனெக்டட் டு அவர் ஃபேமிலி. எப்போனாலுமே கால் பண்ணியோ இல்லை whenever he can come நேரில் வந்து கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் அது. மோர் லைக் ஃபேமிலி டு அஸ். உங்களுடைய பிரதர் லுத்ஃபுதீனும் வந்துட்டு அப்பாவும் சைவம் படத்துல ஒன்னா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஷூட் முடிஞ்சு வந்ததும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? ஏன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் லைக் வந்து அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நடிச்சாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா, ரேண்ட் பண்ணுவாங்களா, எப்படி போச்சு ஷூட் அப்படிங்கிறத? இல்லை ரேண்ட் தாண்டி அப்போ நான் ஸ்கூல் ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் மை 10th நினைக்கிறேன். அப்போது வந்து ஒரு ஐ திங்க் 35-40 days ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இது பண்ணோம் அதை பண்ணோம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போது மெயினாக தோணுது என்னன்னா, சாப்பாடு அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்றது தான். ஏன்னா அண்ணாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ், லுத்ஃபுதீனும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ எனக்கு அவ்வளோ அந்த டைமோ இல்லை எனக்கு அந்த சான்ஸ் நிறைய கிடச்சதில்லை. ஸோ அப்போது வந்து நான் நினச்சேன் மேபி இந்த மாதிரி ஒரு 40 days ஸ்கெட்யூலோ இல்லை 35 days ஸ்கெட்யூல் போனால் அப்பாவோட நிறைய டைம் கிடைக்கும் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஷேர் பண்ணிக்கலாம், கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அமையும். அண்ட் வசந்த் டிவி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த விஷஸ் நாங்கள் அதுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபிலிம்ஸில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க?
பண்ணீங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்ததுன்னு ஷேர் பண்ண முடியும்? இல்லை, ஷூட்டில் நடக்கிறது வந்து லைக் ஸோ கால் பிரச்சனைகள் வந்துட்டு நான் அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ நான் ஷேர் பண்ண மாட்டேன். அதை மேக்ஸிமம் நானே எடுத்து பார்த்துக்கிறதா இருந்தேன். அவ்வளோ பெருசாக பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கவும் இல்லை. பட் இந்த சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது வரும்போது, ஸோ அந்த டைமில் நான் யோசிக்கிறது என்னென்னா, இப்போது இந்த வயசுலேயுமே சரி, இவ்வளோ இதுக்கப்புறமும் அவங்க இவ்வளோ நான் இது வரைக்கும் நான் வந்து அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி நான் எதுவுமே நான் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ட்ரைவ்ஸ் மீ. இல்லை நம்ம வந்துட்டு இப்போது இஸ் நத்திங் டு கம்ப்ளைண்ட், எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வந்து போகும் தான், இதுவும் வேலை தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர, ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அப்பா வந்துட்டு சப்கான்ஷியஸாக வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம எடுத்துப்போம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பர்டிகுலர் ரோல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களை வந்துட்டு வெளியே வர வச்சுது? எனக்கு இப்போது இந்த மிஷன் சாப்டர் 1ல் பரம்வீர் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அது லுக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 months டைம் இருந்துச்சு. வெயிட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்காக ஒரு 106 kilos நான் வெயிட் போட்டிருந்தேன். வெயிட் போடுறது ஓகே, வெயிட் போட்டாச்சு, எல்லாமே சரி. பட் கம்ஃபர்ட் ஜோன், சோகால் கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா, என் ஹைட்டுக்கும் அந்த வெயிட்டுக்கும் ஒத்து போகல. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேக் பெயின், நீ பெயின் இருந்துச்சு, ப்ரீதிங் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கம்ஃபர்ட் ஜோன். பட் நான் அதை கம்ஃபர்ட் ஜோனை ஆக்கியிருக்கலாம். லைக் இந்த ரோல் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு 2 படம் பண்ண மாதிரியே நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேயே பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணி இல்லை அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா ரோல் கிடைச்சதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து நம்ம இதை கேரி பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குங்க டைரக்டருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் சரி ஓகே நம்ம இது பண்ணலான்னு போனது. ஸோ அதான் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஸ்டண்ட்டும் இருந்துச்சு, நிறைய ஓடுறது இதெல்லாம் இருந்ததுனால ஐ திங்க் தட் வாஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். இந்த பாடி பெயின், நீ பெயின், பேக் பெயின் வந்தது. பட் அதை தாண்டி இப்போ கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணி வந்தனாலுமே ஐ திங்க் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் மூவி வுட் பி தட். நீங்க சேலஞ்சஸே இல்லைன்னு முந்தின கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய குண்டு இல்லை, இது சேலஞ்ச். இப்போ என்ன ஒர்க்னா அது நிறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அந்த செய்யும், அது சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய பேர்டனாக எடுத்துக்காம, இப்போ ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று அரைஸ் ஆகுதுன்னா இப்போ அதை பற்றி யோசிக்காமல் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி பெட்டராக பண்ணலான்றதை யோசித்தாலே அது சேலஞ்ச் கிடையாது. அதை வந்து சுற்றி போயிடலாம். ஸோ அதனால் ஷூட் நடக்கும் போது இந்த பேக் பெயின், நீ பெயின்லாம் தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கும் போது தான் எல்லாம் வலிக்கும். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி போகும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ நீங்கள் இவ்வளோ டெடிக்கேட்டடாக உங்களுடைய ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் இருக்கிறீங்க, டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி இங்கே அரைஸ் ஆகிற பேட்டிங் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, ஹீரோஸ்க்கும் சரி, நீங்கள் பர்சனலாக ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த 3 ஃபிலிம்ஸ்லேருந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பட்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னு தாண்டி ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ்ன்னுவாங்க. இந்த ஒரு தடவை தான் கதவு தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஒரு தடவை தான் கதவு தட்டோன்னா, நம்ம அப்போ தான் அந்த கதவை பார்ப்போமோ நம்ம. அது நிறைய தடவை தட்டும், நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் எவர் இட் இஸ். இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டிலாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, எனக்கு வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இப்போது இந்த சோகால் இந்த பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த நியூகம் இதெல்லாம் தே திங்க் எல்லாமே ஓவர் நைட்டாக நடந்துரும்ன்ற ஒரு விஷயம். அது கிடையவே கிடையாது சினிமாவில். இட் டேக்ஸ் டைம், இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போது இதுதான் வேணும்னா இதில் தான் உட்காந்தாகணும். இட் வில் டேக் டைம். அதுக்கு அது என்னைக்கு வேணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஆனால் அதுக்கு ரெடியாக இருக்கணும்.
அது வந்து மென்ட்லி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ அது ஒன்ஸ் யூஆர் செட் வித் தட் மைண்டில் செட் ஆகிருச்சுனாலே யூஆர் குட் டு கோ தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆன்சைட்டி டிப்ரெஷன் அது எல்லாருக்கும் வரது தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அதை பற்றி நிறைய யோசிக்காமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக ஆக்கிக்கலான்றதை யோசிச்சாலே அதெல்லாம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வாட் ஐ. அதுலயே நம்மளுடைய பாதி ப்ராப்ளம் ஆமாம். சால்வ் ஆயிடும். ஸோ அது அது பாசிட்டிவ் திங்கிங் தாண்டி இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுன்றது வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது ரிட்டர்னாக வரும். ஸோ which is very right. ஏன்னா this is a much needed advice. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், this is something அவங்க எப்போவுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்துட்டு வந்துடலாம், ஓவர் நைட்ல நடக்கும் அந்த மாதிரி தான். பட் அது கிடையவே கிடையாது. நீங்க எந்த அளவு நீங்க எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் இட் இன் ரிட்டர்ன். வெல் செட். ஸோ மெனி லைக் என்ன சொல்றது, ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்துட்டு தே ஃபேஸ் த அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அப்பாவுடைய லெகசியை கீப் அப் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு ப்ரெஷர் போடும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு 3 கிரேட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் யூ ஹாவ் மோர் ஃபிலிம்ஸ் கம்மிங் ஆன் தி வே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு பற்றி நீங்களும் அப்பாவும் வந்துட்டு ஓப்பனாக பேசியிருக்கீங்களா? நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அப்பாஸ் ரொம்ப ஒரு சில் பர்சன், எதுவாக இருந்தாலும் லைக் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் எல்லாமே வந்துட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ ஹேவ் யூ ஹேட் அ கான்வர்சேஷன் அபவுட் திஸ் வித் அப்பா? இல்லை, இதை பற்றி ஆக்சுவலி பேசினதே இல்லை. ஏன்னா இப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவர் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இப்போ ஃபர்ஸ்ட் படத்துக்குமே சரி எல்லாருமே என்ன நினச்சாங்க, கமல் சாரும் நாசர் சாரும் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ பையன் அவரோட பொண்ணை சேர்ந்து நடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஆடிஷன் போய் ஒர்க் ஷாப் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஐ காட் செலக்டட் ஃபார் த மூவி. அது செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டேயே நான் சொன்னேன் நான். ஸோ இந்த சோகால் நெப்பட்டிசமாக இருக்கட்டும், லைக் த சோகால் ஸ்டார் கிட்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ், அது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மேபி ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் என்றைக்குமே இது வரைக்குமே அப்பா கிட்ட ஹெல்ப்போ இல்லை டைரக்டர் பார்க்குறதுக்கோ அதுக்கோ நான் எதுக்குமே நான் கேட்டதே இல்லை. அவர் கேட்டாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ நடிக்கணும்னு வந்து நீ போய் நடிச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ அது சொசைட்டி அது பேச தான் செய்யும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேலையை பார்த்துட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது இப்போது ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆனோன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதே தான். ஸோ I've never gone to dad, நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, என்னை வந்துட்டு வெளியே கொஞ்சம் காட்டுங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கேட்டதில்லை. அது எனக்கு கேட்கவும் வேணாம், கேட்கவும் பிடிக்காது எனக்கு. ஸோ அது தேவையில்லை. நான் இப்போது அப்படி அப்பா பேரை யூஸ் பண்ணி நான் பண்ணணுன்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 படம் பண்ணலாம். 5 படம் என்னன்னு சொல்லிட்டு வருவாங்க, நாசர் சார் பையன் நடிச்சிருக்கான்ட்டு வருவாங்க. ஓகே, அது அப்பாவுக்கு மேலே இருக்கிற மரியாதை. 5 படம் கழித்து நான் ஏதாவது பண்ணாதானே இல்லை இந்த பையன் பண்ணுறான்னு வந்து பார்ப்பாங்க. அது இல்லைன்னா ஸோ ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை பாயிண்ட். ஸோ அதனால் ஐ ரிலை ஆன் மை ஒர்க், ஐ டோன்ட் ரிலை ஆன் ஹிம். ஸோ தட்ஸ் வாட் ஐ லைக் டு சே. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொசைட்டியும் வைக்கக்கூடாது இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பா மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ரோல்ஸ் இல்லை வைக்கக்கூடாதுன்றதை தாண்டி அது அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கம் மாதிரி. அப்பா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பையனும் அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பட் அது ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படமாக பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அது அதான் சொசைட்டி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் அது இட் பிகம்ஸ் அ இஷ்யூ வாட்எவர். ஸோ அதை நான் எப்பவுமே அந்த ப்ரெஷரோ இல்லை அப்பா மாதிரி வரணும், அப்பா மாதிரி இது பண்ணணும், அது நான் எடுத்துக்கவே மாட்டேன். அது மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன். நம்ம வேலையை கரெக்டாக பண்ணாலே அது எங்கே கூப்பிட்டு போகணுமோ அது கூப்பிட்டு போயிடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் இருக்கணும். அண்ட் இதுவுமே வந்து கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு மென்டாலிட்டி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எங்களோட அப்பாவுடைய ஃபேன்ஸ் எங்களுக்கும் சரி, அப்பாவுடைய ஃபேன்ஸ்க்கும் சரி, நீங்க வந்து அப்பா எப்பவுமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்தையோ ஒரு அட்வைஸையோ வந்துட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வாட் வுட் தட் பி? டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுனா இருக்கட்டும். அப்படி இல்லைனாலும் எந்த வேலை கிடைச்சாலுமே, இப்போது யூ ஸ்போக் அபவுட் த அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆர் பட்டிங் ஆர்டிஸ்ட், அவங்க எந்த வேலை கிடைச்சாலும் சரி, அது சின்ன ரோலாக இருக்கட்டும், நீ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ, எந்த வேலை கிடைச்சாலும் இல்லை சரி, இல்லை சினிமா தாண்டி வெளியே யாராக இருந்தாலுமே சரி, அது எதுவாக இருந்தாலுமே நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணுன்றது ஒன்று அது வந்து மைண்டில் இருக்கணும். அண்ட் எது பண்ணாலும் அது சந்தோஷமாக பண்ணணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அது ஒரு விஷயம். ஏன்னா அப்பா வந்து
வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுவார். பட் எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா ரோலுக்குமே ஒரு கிராஃப் இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும், எல்லாமே. அதை வந்து அவர் ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை அது ஒரு சேலஞ்சாவோ எடுத்துக்கிட்டாரோன்னா கஷ்டமாயிரும். ஆனால் அது அவ்வளோ சந்தோஷப்பட்டு பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவர் அப்பாவோட அப்பா தான் அவரை வந்துட்டு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அப்பாவுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து வரல. ஸோ அப்படி வந்து அதில் பெஸ்ட்டாக இருக்காருன்னா ஐ திங்க் ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஹிஸ் பீஸ் இன்சைட் இட். ஸோ அதனால எந்த வேலை கிடைச்சாலுமே அதை பெஸ்ட்டாக பண்ணணுன்னாலே நம்ம மைண்டோ பாடியோ அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து எல்லாருமே கீப் அப் பண்ணிக்கிட்டாலே ஐ திங்க் தேர் ஆன் த ரைட் பாத். இப்போ நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க கரெக்டா, அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா வந்துட்டு ஆக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு. இந்த கதை எங்களுக்கு தெரியாது. ஸோ இதை பத்தி நீங்க வந்துட்டு சொல்ல முடியுமா? கதைலாம் ஒன்றும் இல்லை. அப்பாவோட அப்பா வந்து நீ போய் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் இப்போ நடிகராக இருக்காரு. வேற பெரிய கதைலாம் இல்லை. அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே அப்பா பண்ற ஒவ்வொரு ரோலுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் எனக்கு அதுல ஃபேவரட் விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய எமோஷன்ஸ், அவர் அந்த ஐ எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அவ்வளோ அழகா அவர் கன்வே பண்ணுவாரு. லைக் அது வந்துட்டு ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை கோபமா இருக்கட்டும், அது அவ்வளோ அழகா அவர் வந்துட்டு கண்ணாலேயே வந்துட்டு பேசுவாரு. அண்ட் அவர் பண்ண ஒவ்வொரு ரோலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஒரு இம்பாக்ட் அவர் வந்துட்டு எப்பவுமே கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அண்ட் நேர்கள் வந்துட்டு நிறையா கற்றுக்கிட்டாங்களோ இல்லையான்னு தெரில, பட் நான் ரொம்பவே நிறையா லைக் வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எப்படி எடுத்துக்கணும் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், லைக் பி ஹாப்பி அண்ட் ஃபாலோ வாட் யுவர் ஹார்ட் சேஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வந்து நம்ம பேஷனாக ஒரு விஷயம் செய்யும் போது அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஈடு கொடுத்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு நிறையாவே கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தும் சரி, அப்பா கிட்ட இருந்தும் சரி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய புது புது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றியா இருக்கட்டும், அப்பாவுடைய சைல்ட்ஹுட் பற்றியா இருக்கட்டும், அவருடைய ஜேர்னி எப்படி போச்சு அண்ட் அதில் அவர் எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலுமே அதை அவர் சேலஞ்சாகவே பார்க்கல, அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரோல்ஸ் நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். உங்களுடைய ஸ்கூலில் வந்துட்டு பேக் பெஞ்சில் இருந்த குறும்புத்தனமாக இருக்கட்டும், இது எல்லாமே கேட்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்கமிங் ஜேர்னிக்கும் வசந்த் டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த விஷஸ் அண்ட் நன்றி நேயர்களே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் காட்ஃபாதர் ஷோவில் ஒரு சூப்பரான எபிசோடில் ஒரு சூப்பரான பர்சனாலிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபிக்ஷா. நன்றி.